ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து புதினா ரைஸ் தான். நம்ம வீட்டில் வந்து புதினா இருந்தாலே போதும். நம்ம ஈஸியாக லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து நம்ம புதினா ரைஸ் செஞ்சு கொடுத்துடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ 2 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நான் 2 கொத்து வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குங்க. இப்போ வந்து 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் வந்து 2 துண்டு வந்து புளி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச 1.5 கட்டு புதினா, 1/2 கட்டு மல்லிக்கீரை அதையுமே அதில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூளும், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும், கொஞ்சமாக வந்து உப்பும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி பேஸ்ட்டாக்கி எடுத்துருக்கலாம். அதை இப்போ நம்ம அதை சைடில் வச்சுட்டு இப்போ மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணுவோம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாய் அடுப்பில் வச்சு சூடு வந்ததுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சூடு வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணுங்கள். கடுகு ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலப்பருப்பும், 2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடலப்பருப்பு கம்மியாகவும் உளுந்து கொஞ்சம் கூடுதலாகவும் ஆட் பண்ணிக்கோங்க. சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து 4 வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து 2 பல் பொடிசாக நறுக்குன பூண்டும், ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடிசாக நறுக்கி அதையுமே ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் பொரிய விடுங்க. எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதையுமே கொஞ்சம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 20 முந்திரி கிட்ட இப்போ ஆட் பண்ணுவோம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்கள். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டு வந்து புதினா பேஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து ரைஸ்லேயே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். புதினா பேஸ்ட் ரெடி பண்ணும்போது அதுலேயுமே நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறனால பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து நம்ம எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி ரைஸாக இருக்கட்டும், இல்லை சாப்பாட்டு ரைஸு, எந்த ரைஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். அன்றைக்கி நான் வந்து பொன்னி ரைஸ் தான் ஆட் பண்ணியிருந்தேன். அதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நெய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு ஆஃப் பண்ணிடணும். நெய் ஆட் பண்ணுறதுனால ரைஸுமே வந்து மதியானம் லஞ்சுக்கு கிட்ஸுக்கு கொடுக்கறனால கொஞ்சம் வந்து ரைஸ் வந்து காஞ்சி போகாமல் சாஃப்டாகவே இருக்கும். அதனால் நெய் ஆட் பண்ணிக்காங்க. டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அன்றைக்கி சைடிஷ் வந்து நான் சிக்கன் தான் ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். இப்போ வந்து புதினா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் கேரட்டு, நெல்லிக்காய், தேங்காய் போட்டு ஜூஸ் ரெடி பண்ணி கடல வேக வச்சு கொடுத்தேன். அந்த ரெசிபி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு வருவாங்க. மறக்காமல் என் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.